Hello friends, welcome back to our channel Tapas Education. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் வகுப்புல தமிழ் பாடப்புத்தகத்துல இருக்கக்கூடிய இயல் 1ல இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போறோம். சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கோட PDF. இது வந்து நமக்கு வந்து 2025ல சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ திருத்திய பதிப்பு 2025ல நமக்கு வந்து சிலபஸ் பாடப்புத்தகம் வந்து குறைச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம டோட்டலா வந்து நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடியது வந்து 6 இயல் தான். லாஸ்ட் இயரை விட குறைச்சிருக்காங்க. பட் எல்லா இயர்லையுமே வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம முதல் பாடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிற பகுதி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் இளந்தமிழே தம்பி நெல்லையப்பருக்கு தமிழ் தாய் எழுதுவோம் அப்படிங்கிற சில பகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் தான், பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த வினா விடை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இயல் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ மேபி லென்த்தாக கூட போகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வச்சு கூட பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இயல் 2ல இருந்து கொஸ்டின் வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல புக் பேக்ல இருக்கக்கூடிய பல உள் தெரிய இந்த 5 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சர்க்குணரின் உரை எழுதிய ஆர்வத்தினால் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, கிறித்துவமும் தமிழும். ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா? மீண்டும் அந்த பழமை நலம் புகுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் என்பது என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ செகண்டுக்கு வந்து ஆப்ஷன் இ 1,3 இரண்டும் சரி. பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது வள்ளல்களை தந்தது. ஓகேங்களா? ஸோ 1,3 இரண்டும் சரி. அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின், மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடை நயங்களை தேர்க. ஸோ 2 பாடல் வரிகள் கொடுத்துட்டு அதுல இருந்து அது வந்து என்ன தொடை நயம் இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, அடி எதுகை சீர் மோனை. அடி எதுகை, எதுகைனா இந்த 2ஆம் எழுத்து ஒன்றி வருகிறது. ஓகேங்களா? மோனை சீர் மோனைனா இந்த இருக்கக்கூடிய தாவும் இது இருக்கக்கூடிய தாவும் ஒன்றாக இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடி எதுகை சீர் மோனை. ஆப்ஷன் இ. அடுத்து வினா எண் 4, செம்பருதி. ஓகேங்களா? செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஆ. ஓகேங்களா? நிலவு பூ. அடுத்து வினா எண் 5, மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு என்ன அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் இ, அஞ்சிரை தும்பி. ஓகேங்களா? அஞ்சிரை தும்பி. ஸோ இதுதான் முதல் 5ல் இருக்கக்கூடிய பலவுள் தெரியுங்க. அடுத்து வந்து குருவினா பார்த்தலாம். சரிங்களா? ஸோ குருவினால இருந்து நமக்கு தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குருவினால முதல் கேள்வி வந்து தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பற்றிய நூல் குறிப்பு வரைக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்பது கவின் கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல். ஓகேங்களா? ஸோ முழுமையான முதல் நூல். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்துருக்கோம். எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழரது கலைத்திறனை எடுத்தோதும் நூல். தமிழக அரசின் முதல் பரிசினை பெற்ற நூல். தமிழ் சமூகம் மறந்து போன பழைய அழகு கலை செல்வங்களின் பெருமையை அறிய வைப்பதற்காக மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களால் எழுதப்பட்ட நூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து சிம்பிளா பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கு. அடுத்து செகண்ட் கொஸ்டின், குருவினால இருக்கக்கூடிய 2வது வினா. இதுல பாடல் வரிகள் கொடுத்துட்டு யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான வினாக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடல் வரி கொடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா? விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார். மயிலை சீனி வேங்கடசாமியை பற்றி பாரதிதாசன் கூறியதாகும்.
ஓகேங்களா. ஸோ இது வந்து யாரை பற்றி இந்த மாதிரியான வினாக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. மயிலை சீனி வேங்கடசாமியை பற்றி யார் கூறியிருக்கிறாங்க? பாரதிதாசன் கூறியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து தமிழ் இலக்கியம், கலை, தமிழர் வரலாறு, தமிழ் மொழி ஆய்வு சார்ந்த பல ஆய்வு கட்டுரைகளை எழுதிய தமிழின் சிறப்பை அறிய செய்தவர் மயிலை சீனி வேங்கடசாமி. எனவேதான் பாரதிதாசன் மயிலை சீனி வேங்கடசாமியை தமிழரின் மேன்மையை ஓங்கிட செய்வதொன்றை மட்டுமே உயிர்ப்பணியாக கொண்டவர் என்று கூறுகிறார். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான வினாக்கள் வந்து நிச்சயமாக வரும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது வினா, கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? ஸோ எதற்காக தமிழின் துணை வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கள் கைகள் செந்நிறத்து வானம் போல் சிவந்திட உழைக்கும் தொழிலாளர்களின் வியர்வை வெள்ளம் அவர்களின் திரண்ட தோள் மீது முத்து முத்தாய் வீற்றிருக்கும். இந்த அழகினை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் கவிஞர் சிற்பி. அடுத்து வினா எண் 4, விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கே அமைத்து ஒரு தொடர் எழுதுக. இருள் விலகி விடியல் வந்தது. ஓகேங்களா. இருள் விலகி விடியல் வந்தது. இயற்கையின் வனப்பு வெளிப்பட்டது. புலர் விடியல் வந்தபோது பறவைகள் பறந்த காட்சி வனப்பு மிக்கதாக இருந்தது. ஓகேங்களா. அடுத்தது சிறுவினா. இது வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். அதாவது பாயிண்ட் பை பாயிண்டாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்குறோம். மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. அவருடைய வரலாற்று ஆய்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. பாயிண்ட் பை பாயிண்டாக புல்லட் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். இது அப்படியே எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுங்க, நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிபி 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களில் 1950களில் ஈடுபட்டார். 1950களில் அவரோட ஈடுபட்டிருக்காரு. மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன் ஆகிய பல்லவ மன்னர்கள் குறித்த நூல்களை படைத்தார். அடுத்து சங்ககால மூவேந்தர்கள், கொங்கு நாட்டு மன்னர்கள், துளு நாட்டு மன்னர்கள், களப்பிரர் மற்றும் இலங்கை குறித்த வரலாறுகளை ஆய்வு செய்து எழுதினார். தமிழகத்தின் 2 காலமாக கருதப்பட்ட களப்பிரர்கள் காலத்தை விரிவாக ஆய்வு செய்து களப்பிரர் ஆய்வில் தமிழகம் என்னும் நூலை வெளியிட்டார். ஓகேங்களா. ஸோ நூல் பேர் நல்லா தெரிஞ்சுக்கணும். களப்பிரர் ஆட்சியில் தமிழகம். ஓகேங்களா. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து வினா எண் 2 வந்து பார்த்தோம்னா, செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. ஸோ இந்த தொடர் கொடுத்துட்டு அதுக்கான காட்சி நயத்தை நம்ம வந்து எழுதணும். ஓகே. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தலாம். மாலை கதிரவன் மலைமுகட்டின் மீது தலையை சாய்க்கின்றான். கதிரவனின் செம்மஞ்சள் நிறம் வானம் முழுவதும் பூக்காடு போல பரவி படர்ந்துள்ளது. இயற்கை ஓவியன் புனைந்த அழகிய செந்நிறத்து பூக்காடாக வானம் தோன்றுவதற்கு மாலை நேரத்து கதிரவன் காரணமாக அமைந்துள்ளான் என்பதை இத்தொடர் அழகாக வெளிப்படுத்துகிறது. அதாவது நாள் முழுவதும் உழைத்து களைத்து கதிரவன் தலை சாய்த்தால் அந்தி வானம் பெற்ற சிவப்பு நிறமும் அன்றாடம் உழைத்து வாழும் உழைப்பாளிகளின் கைவண்ணமும் ஒன்றே என்பதை கவிஞர் சிற்பியின் இவ்வரிகள் நயமாக காட்சிப்படுத்துகிறது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மாலை நேரத்தில் சூரியன் மறையும் பொழுது அந்த அந்தி வானம் வந்து பார்த்தோம்னா சிவப்பா இருக்கும். ஓகேங்களா. ஸோ சிவப்பாக இருக்கும் அந்த வானம். அதே போல உழைப்பாளிகளுடைய கைகள் வந்து சிவந்து இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஒரு நயமாக ஒப்பிட்டு கூறியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, ஏங்கோலி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுற்றி பொருள் விளக்குக. இந்த இடம் சுற்றி பொருள் விளக்குறது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இடம் வந்து பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம், பொருள் வந்து என்ன, விளக்கம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வருவீங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுதிக்கோங்க. நான் என்னென்ன கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி படிக்கணுன்றது மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, சிறுவினால பின்வரும் இரு பாக்களின் கருத்துக்களில் உள்ள வேற்றுமையை எடுத்து காட்டுக. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் வந்து என்னென்ன வேற்றுமை இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. அதனுடைய
எழுதணும் நம்ம. சரிங்களா? ரைட். அடுத்து வந்து நெடுவினா. நெடுவினா வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா நெடுவினாவும் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. நமக்கு டோட்டலாக வந்து ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. இந்த 4 வினாக்கள்ல இருந்து ஒரு வினா நிச்சயமாக பப்ளிக் பொதுத் தேர்வில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட், தேர்ட் இந்த 3 லெசன் படிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நெடுவினா நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மயிலை சீனி வேங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதனை சான்றுகளுடன் நிறுவுக. ஸோ அதுக்கான முன்னுரை, அதுக்கான சப்ஹெட்டிங் எல்லாம் கொடுத்துருக்குறோம். 2வது கொஸ்டின் வந்து பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. பாரதியினுடைய மொழிப்பற்று சமூகப்பற்று பற்றி நம்ம எழுதணும். அதுவும் வந்து நம்ம வந்து சப்ஹெட்டிங் பற்றி கொடுத்துருக்குறோம். அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த நெடுவினால 3வது வினா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தமிழின் சீரிழமை திறமியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. ஸோ இதற்கான விடைகள் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம், சப்ஹெட்டிங்கோடு இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வினா எண் 4 நெடுவினால 4th கொஸ்டின். சொல்லோவியங்கள் என்னும் கவிதை நூல் உங்கள் பள்ளி ஆசிரியரால் எழுதப்பட்டு உங்கள் பள்ளியில் வெளியிடப்படுகிறது. அவ்வெளியீட்டு விழாவிற்கான நிகழ்ச்சி நிரலை உருவாக்கி நன்றியுரை ஒன்றை எழுதுக. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு புக்கு வெளியீட்டு விழா, ஓகேங்களா, உங்கள் டீச்சர் வந்து எழுதுறாரு, அதை வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூலில் வந்து புத்தக வெளியீட்டு விழா வந்து பண்ணுறோம். அதுக்கான நிகழ்ச்சி நிரலை நம்ம வந்து எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ நிகழ்ச்சி நிரல்னா நமக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து, வரவேற்பு, அறிமுக உரை, வெளியீடு மற்றும் வாழ்த்துறை. ஓகேங்களா? ஸோ முதல் பிரதியை பெறுபவர், நூலாசிரியர் உரை, தலைமை உரை, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிகழ்ச்சி நிரல் ஒரு அஜெண்டா வந்து ரெடி பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான். நம்மளா வந்து அதே மாதிரியான கொஸ்டின் வரலாம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஓனாக கிரியேட்டிவாக எழுதுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதோட நெடுவினா முடியுது. அதுக்கு அடுத்து வந்து சில பயிற்சி வினாக்கள் தான். ஓகேங்களா? ஸோ மொழியை ஆள்வோம், இருபக்க அளவில் கட்டுரை எழுதுக, அந்த கட்டுரை எழுதுறது. அதுக்கப்புறம் மொழியாக்கம் தருக. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மொழித்திறன் பயிற்சி இந்த மாதிரியான வினாக்களில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மொழியாக்கம் தருக, டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து தமிழில் எழுதுகிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான வினா விடை வந்து இதில் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இலக்கியம் நயம் பாராட்டுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நமக்கு நிச்சயமாக வந்து வினா வரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலக்கியம் நயம் பாணயம் பாராட்டுக. ஸோ ஏதாவது ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த பாடல் வரி கொடுத்துட்டு அதற்கான அதுலேருந்து நம்ம நயம் பாராட்டி எழுதணும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் குறிப்பு. இப்போ வந்து கண்ணதாசன் பாடல்னா அதை பற்றின ஒரு ஆசிரியர் குறிப்பு, அந்த பாடலுடைய மைய கருத்து, எதுகை, மோனை, இயைபு, அணி, சுவை. ஓகேங்களா? இந்த பாடலை பற்றி எழுதணும். நயம் பாராட்டுக, இலக்கியம் நயம் பாராட்டுகள் வந்து நிச்சயமாக வினாக்கள் வந்து வரும். இதை தவிர்க்க முடியாது பொதுத் தேர்வில். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருவாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அதில் இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா கொஸ்டின் செட் பண்ணணும். 5 வினாக்களை உருவாக்குக. ஓகேங்களா? ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் இங்கே ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. இந்த பேரா படித்து பார்த்துட்டு இதில் இருந்து நம்ம கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணோம். இதுக்கான விடைகள் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். எல்லாமே ஒரே லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற மொத்த ஆன்சரும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு, எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான வினா 1 வந்து பார்த்தீங்கன்னா மொழி என்பது யாது, அது எத்தகையது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஏன்னா இந்த பத்தி எதை பத்தி பேசுதோ அதை பத்தி நம்ம கொஸ்டினை வந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா? பெற்ற தாயின் முதல் வேட்கை எது, பெரிய மகிழ்ச்சி எது. 3வது மொழி வளர்ச்சி என்பது எதனோடு தொடர்புடையது. 4 மொழி எவ்வாறு வளர்ச்சி பெறும். 5 மொழியை வளர்ப்பவர் யார், எவ்வாறு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேரா கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம கொஸ்டின் வந்து நம்ம ஃப்ரேம் பண்றோம். ஓகேங்களா? இது எல்லாமே புக்ல இருக்கிறது தான், அதை தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்து உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்தெழுதுக. தாமரை இலை நீர் போல அப்படிங்கிறது ஒரு உவமை. அது எப்படி எழுதலாம்னா துறவிகள் தாமரை இலை நீர் போல உலகப்பற்று இல்லாமல் வாழ்வார்கள். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நமக்கு வந்து ஒரு உவமை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தொடர வச்சு எழுதணும். சரிங்களா? கிணற்று தவளை போலன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? இன்றும் சில பெண்கள் உரிய கல்வியை பெறாததால் கிணற்று தவளை போல வெளியுலகம் அறியாமல் வாழ்கின்றனர். எலியும் பூனை போல, அதாவது பழமொழின்னு சொல்லுவாங்கல்ல, இதை கொடுத்துட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றோம். அமெரிக்காவும் சீனாவும் எலியும் பூனை போல கொள்கைகளால் முரண்பட்ட நாடுகளாக இருக்கின்றது.
அடுத்து அச்சாணி இல்லாத தேர் போல. குறிக்கோளை முடிவு செய்யாததால் சிலர் அச்சாணி இல்லாத தேர் போல வாழ்வில் தள்ளாடுகின்றனர். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. 5வது, நம்பகத்தன்மை இல்லாத நாடு இலங்கை என்பது நமக்கு இப்போது உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்குகிறது. அடுத்து மொழியோடு விளையாடு. அதற்கான கொஸ்டின் ஆன்சர் வந்து இதுல இருக்கு. சரிங்களா? குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழ் அறிஞர்களை கண்டுபிடிப்போம். எடுத்துக்காட்டு வந்து கவிஞர் ஈற்றிரு சொல்லால் அணிகலன் செய்யலாம். கவி மணி. ஏன்னா மணின்றது அணிகலன்ல வருது இல்ல, அதனால மணி அது கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து விடை குறிப்பு நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழறிஞர் முதலிரு எழுத்துகளால் மறைக்கலாம். மறைமலை அடிகள். மறைமலை அடிகள். ஓகேங்களா? முதல்ல 2 எழுத்து என்னதுன்னா மறை. முதலிரு எழுத்துகளால் மறைக்கலாம் அப்படின்னா மறைமலை அடிகள். சரிங்களா? சும்மா ஒரு கீவேர்டு மாதிரி. அடுத்து தாய்மொழி ஈற்றிரு எழுத்துக்கள் வெளிச்சம் தருவன. தமிழ் ஒளி. தாய்மொழினா தமிழ், வெளிச்சம் தருவதற்கு ஒளி. ஓகேங்களா? சிறுகதை ஆசிரியர். சிறுகதை ஆசிரியர்னா புதுமை பித்தன். ஓகேங்களா? நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். முதல் பாதி நவீனம். நவீனம்னா அது புதுமை, அவ்வளவுதான். ஓகேங்களா? முன்னெழுத்து அரசன், பின்னெழுத்து தமிழ் மாதம். கோ என்றால் அரசன், முன்னெழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கோ. தைங்கிறது ஒரு மாதம். சரிங்களா? ஸோ கோதை. இது மாதிரி நீங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அடுத்தது வந்து படிப்போம், பயன்படுத்துவோம், அறிவை விரிவு செய். இதெல்லாம் புக்ல இருக்கிறது தான். புக்ல இருக்கிறத அப்படியே நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய மொத்தம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதுல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல நீங்க வந்து டைப் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்றேன். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லெசன் இயல் 1 உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் டோட்டலா வரும் உங்களுக்கு. சரிங்களா? இதுல ஏதாவது நீங்க சொல்ல விரும்பணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா நமக்கு அந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய நிற்காதற்கு, அதாவது படிப்போம், பயன்படுத்துவோம், அறிவை விரிவு செய்வரும் வரும். அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா நம்மளுடைய அதுக்கு ரிலேட்டட் போஸ்ட் வரும். அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்க வாங்க, யுவர் கமெண்ட் ஹியர்னு இருக்கா, இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணி போஸ்ட் கமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு மெசேஜ் வரும். அதை வந்து இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அதில் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு நான் வந்து கரெக்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? கரெக்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ரிப்ளைவும் கொடுத்துட்றேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த நபர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.